அன்பர்களே, திருவானைக்கா ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வர கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மன் சன்னதிக்கு பின்பக்கம் உள்ள ஆயிரங்கால் மண்டப தூண் ஒன்றில் தொந்தி இல்லாத புலிவாலுடன் கூடிய வியாகரபாத விநாயகரை நாம் தரிசிக்கலாம். இந்த கோவிலில் உள்ள ஊஞ்சல் மண்டப தூண் ஒன்றில் ஒரே சிற்பத்தில் ரிஷப குஞ்சர சிற்பம் உள்ளது. காளையை காணும்போது யானையையும், யானையை காணும்போது காளையும் தெரியாது. இதுதான் இந்த ரிஷப குஞ்சர சிற்பத்தின் சிறப்பு. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சன்னதி பிரகாரத்தில் வீணை இல்லாமல் இடக்கரத்தில் சுவடியும் வலக்கரத்தில் சின்முத்திரையும் கொண்டு நின்ற கோலத்திரளும் ஸ்ரீ சரஸ்வதி தேவி, உட்பிரகாரத்தில் காட்சி தரும் மேதா தட்சிணாமூர்த்தி மற்றும் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஆகியோர் இந்த தலத்திற்கு உரிய சிறப்பு சன்னதி மூர்த்திகளாகும். ஸ்ரீ ஜம்புகேஸ்வர சன்னதி அருகில் உள்ள மகாலட்சுமியும் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். தமது தேவியர் இருவரோடு சந்திரன், இரு நந்திகள் ஆகியோரையும் காணலாம். இங்கு இசை தூண்களும் உண்டு. ஸ்ரீ சனீஸ்வரர் குழந்தை வடிவில் குதிரை முகத்தோடு தன் அன்னை சாயாதேவி மற்றும் மனைவி சகிதம் காட்சி தருகிறார். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சனி பகவானை வழிபட சகல நற்பலன்களும் பெறுவார்கள். சுவாமி சன்னதிக்கு போகும் முகப்பில் உள்ள 4 கால் மண்டபத்தை சதுர்வேத மண்டபம் என்பர். இங்கு கொடிமரம் இருப்பதால் கொடிமர மண்டபம் என்றும் கூறுவர். இங்கு உள்ள தூண்கள் 4 வேதங்களை குறிக்கின்றன. ஒவ்வொன்றின் மேல் உள்ள 8 சிங்கங்கள் மண்டபத்தை தாங்குவது போல் உள்ளன. கீழே குறுகலான தண்டுடன் மேலே கிளை படர்வது போல் காணப்படும் சிற்ப விருட்ச வேலைப்பாடுகள், கற்சங்கிலிகள் சிற்பக்கலைக்கு சான்று பகர்கின்றன. கோவிலில் உள்ள உற்சவ மூர்த்திகள் உள்ள மண்டபமே சோமாஸ்கந்த மண்டபமாகும். இக்கல் மண்டபத்தின் மேல் பகுதியில் வளைந்திருக்கும் கொடுங்கைகள் மரத்தால் ஆனவை போல காட்சி தருகின்றன. இம்மண்டபத்தை ஸ்ரீ ராமர் அமைத்ததாக கூறுகிறார்கள். மூலவர் ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வரர் சன்னதி முழுக்க கருங்கல்லால் ஆன வேலைப்பாடுகள் உடையது. தல விருட்சமே நிழற்குடையாக அமையப்பெற்ற விமானம். கருவறை அருகிலேயே வெண்ணாவல் பழம் கொண்ட மரம் தலமரமாக உள்ளது. இதன் அடியிலேயே ஜம்பு முனிவர் ஜீவசமாதி அடைந்தார். இம்மரத்தையும் மூலவர் விமானத்தையும் திருக்கோவிலின் 4 திசைகளிலிருந்தும் தரிசிக்கலாம். இவற்றை தரிசித்தாலே ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரை தரிசித்த பலன் கிடைக்கும் என பத்மபுராணம் கூறுகிறது. இம்மரம் பற்றி காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ மகா பெரியவர் கூறும் பொழுது, திருவானைக்காவல் திருப்பணி நடந்தபோது நாவல் மரத்தில் ஒரே ஒரு பட்டை மாத்திரம் பாக்கியிருந்தது. திருப்பணி செய்த கானடு காத்தான் செட்டியார் அவர்கள் அதுவும் போய்விடுமோ என கவலைப்பட்டார். அதற்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் செய்வித்தார். அம்மந்திர சக்தியினால் அப்போது அந்த மரம் துளிர் விட்டது, மரமாக வளர்ந்து விட்டது. இப்போதும் திருவானைக்கா பக்கத்தில் வெண்ணாவல் என்னும் ஊர் உள்ளது என்று மகா பெரியவர் கூறி அருளியுள்ளார்கள். இங்கு கோஷ்டமூர்த்தங்கள் 29 உள்ளன. இது இங்கு பெரும் சிறப்பாகும். மேற்கு கோஷ்டத்தில் ஸ்ரீ நரசிம்மர், மகாலட்சுமி, கணபதி, சரஸ்வதி மற்றும் கிருஷ்ணர் உள்ளனர். வடக்கு கோஷ்டத்தில் ஸ்ரீ தத்தாத்திரேயர், ஸ்ரீ ஹரிஹரர், ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், ஏகபாதர் மற்றும் ஸ்ரீ சண்டேச அனுகிரகமூர்த்திகள் உள்ளன. கிழக்கு கோபுரத்தில் ஸ்ரீ சக்கரவரதர், பிக்ஷாடனர், கௌரி சங்கர், சோமாஸ்கந்தர் மற்றும் ஸ்ரீ சுகாசன சந்திரசேகர் உள்ளனர். தெற்கு கோஷ்டத்தில் ஸ்ரீ பைரவர், ஜுரதேவர், தட்சிணாமூர்த்தி, நடராஜர், வீரபத்ரர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். அற்புதங்கள் தொடரும். ஓம் நம சிவாய.